உமது பேரன்பை எமக்கு காட்டியருளும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது பேரன்பை எமக்கு காட்டியருளும். ஆம், அவனுடைய பேரன்பு பெரியது, அளவில்லாது, எல்லையில்லாது, அளவிட முடியாது, சொல்ல முடியாது. யோவான் நற்செய்தி 6:37 என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவருடைய பேரன்பை அதை எண்பிக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11:28 வருத்தப்பட்டு சுமை சுமந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வைங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அது அவருடைய பேரன்பை எண்பிக்கிறது. யோவான் நற்செய்தி 1:12 அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அது அவருடைய பேரன்பை எண்பிக்கிறது. எல்லாவற்றும் மேலாக யோவான் நற்செய்தி 3:16 வாசிக்கிற மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவிலா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பேரான மகனே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இது அவரது பேரன்பை எண்பிக்கிறது. எல்லாவற்றும் மேலாக ஒட்டுமொத்த உலகத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன் மீட்பை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக்கினான், தன் இரத்தத்தை சிந்தினான், தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை அளித்து நம்மளை எல்லாம் உயிர் உலகளாய் மாற்றினார் என்று சொன்னால் அது அவருடைய பேரன்பை குறிக்கிறது. அந்த பேரன்பு உடைய கடவுளுக்கு உகந்தவர்களாய் இந்த உலகில் நாம் வாழ்வோம். அந்த பேரன்பை சுவைப்போம். அந்த பேரன்பை நமது உரிமையாக்கிக் கொள்வோம், உடைமையாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.